வணக்கம் சார். வணக்கம் ஸ்டீஃபன். அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் வந்துட்டாரு அப்படின்னா இந்தியாவுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு முன்னாடி ஒரு ஜெனரல் பிலீவ் இருந்தது. இப்ப அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் வந்துட்டாரு. அதுக்கு பிறகு அவருடைய டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னைக்கு குளோபலாவே ஒரு நெகட்டிவான சென்டிமெண்ட்டை ஏற்படுத்தியிருக்கு. உங்களுடைய பார்வை என்ன சார்? ட்ரம்ப் எப்படி பிஹேவ் பண்ணுவார் அப்படிங்கிறது நோபடி நோஸ். இப்போ நம்ம அதுக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம கையில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேரிஃப்லாம் போட்ட உடனே லாஸ்ட்டு ஃப்ரைடே அன்றைக்கி சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னா மண்டே அன்றைக்கி பிளாக் மண்டே அப்படின்னு சொல்லிட்டு அக்ராஸ் த வேர்ல்டு எல்லா மார்க்கெட்டும் அடி வாங்கினது. அந்த மார்க்கெட்டில் அடி வாங்கினதில் நம்ம மார்க்கெட் தான் கம்மியாக விழுந்தது. அதாவது சென்செக்ஸ் 3% விழுந்தது. நிறைய கண்ட்ரியில் 5, 6, 8, 10 வரையும் விழுந்தது. இது மண்டே நடந்த நிலவரம். டியூஸ்டே அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னதுன்னா நம்ம மார்க்கெட் ஒரு 40%, அந்த விழுந்த 100 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னதுன்னா 40% அந்த மார்க்கெட் அன்றைக்கே திரும்பிடுச்சு. அதாவது ஒரு 1500 பாயிண்ட்டு திரும்பிடுச்சு. அடுத்த நாளைக்கு வெனஸ்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 350 பாயிண்ட்டு தான் கீழே இருந்தது. நேற்றுக்கு, அதாவது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னதுன்னா ஹாலிடே. நேற்றுக்கு அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னதுன்னா ட்ரம்ப் டேரிஃப் எல்லாம் இட் இஸ் நாட் இம்மீடியட் எஃபெக்ட் ஃபார் அதர் கண்ட்ரிஸ், ஒன்லி சைனாவுக்கு மட்டும்தான் இம்மீடியட் எஃபெக்ட், பாக்கிக்கெல்லாம் கிடையாது. 3 மாதம் 90 days நான் பாஸ் கொடுக்குறேன், அதோடு இல்லாமல் மோஸ்ட்லி 10% தான் ஆவரேஜாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனேயே மார்க்கெட் அப்படியே ரெக்கவர் ஆகிடுச்சு. நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாஸ்டாக் 12% அப்பு, ஈவன் டவ் ஜோன்ஸ் 5-6%. நேற்றுக்கு பார்த்தா க்ரூட் ஆயில் இறங்கியிருந்தது. க்ரூட் ஆயில் 5-6% டவுனாக இருந்தது. இன்றைக்கி க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. கோல்டு கொஞ்சம் இறங்கினது, இப்போ கோல்டு ஏறிடுச்சு. அதே மாதிரி நம்மளுடைய மார்க்கெட்டை பிரதிபலிக்கிறது சிங்கப்பூர் நிஃப்டின்னு சொல்லுவாங்க, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி அப்படிங்கிறது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னதுன்னா ஒரு 800-900 பாயிண்ட் வரையும் ஏறின்றது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் கிடையாது, பாக்கி மார்க்கெட்டில் சிங்கப்பூர் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் 700-800 இருக்குது. ஸோ தெர் இஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி. எப்படி பிளாக் மண்டேயோ, இந்த ஃப்ரைடே இஸ் கோயிங் டு பி எ குட் ஃப்ரைடே. ஸோ நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நெட் டு நெட் இந்த டேரிஃப்னால நோ சேஞ்சஸ், அது அப்படியே தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ என்னென்னா ஓகே சார் இப்போ இருக்குது, பட் 90 days கழிச்சு அது டேரிஃப்லாம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன அப்படின்னதுன்னா, ஸோ இந்த 90 daysக்குள்ளே நம்ம எதை குறைச்சிக்கணும் எதை கூட்டணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ப்ரீத்திங் டைம் இருக்குது. அதனால் என்னை பொறுத்தவரையும் நம்ம மார்க்கெட்டுக்கு இந்த டேரிஃப்னால பெருசாக பாதகம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய வியூ. யூஎஸ்ல ரெசெஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதனால ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? ஓகே, ஃபஸ்ட்டு ரெசெஷன் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 வருஷமாகவே யூஎஸில் ரெசெஷன் இருக்குது, பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட என்ன சொன்னாங்கன்னா, நம்மளுடைய கண்ட்ரி இட் இஸ் நாட் இட்ஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் த அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே யூஎஸுடைய ரிசெஷனால் நம்மளை பெருசாக பாதிக்காது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னதுன்னா செப்டம்பர் மாதத்துலேருந்து மார்க்கெட் கடந்த 6 மாதமாக ஒரு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 14% கீழே விழுந்திருக்கு. மிட் கேப் அப்படிங்கிற அந்த கேட்டகரி 20% விழுந்திருக்கு. ஸ்மால் கேப் 23% கீழே விழுந்திருக்கு. அதாவது இந்த லாஸ்ட்டு 6-7 months-ஆக. இப்போ இது இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வீழ்ச்சி. ஆனால் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ஸ்டாக்ஸ் 30%, 40%, 60-70% வரையும் விழுந்திருக்கு. இப்போ நான் மீட் பண்ணக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி எஸ்பெஷலி ஸ்மால் அண்ட் மிட் கேப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவ் பையில் இருக்குது. நிறைய ஸ்டாக்ஸ் நாங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு, நான் ஒரு ரேட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், அதை விட இப்போ கம்மியாக இருக்குது. அதனால் இப்போ இட்ஸ் அ ஹை டைம் டு பில்ட். இது எல்லாத்தையும் நாளைக்கே வாங்க வேண்டாம், இப்போ இட்ஸ் ஹை டைம் டு பில்ட் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா ரிசெஷன் யூஎஸில் வந்தாலும் நம்மளுடைய இதில் பெருசாக பாதிப்புக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. கோவிட் டைமில் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்டில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். இப்போ லாஸ்ட் 7 months-ஆக பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப் பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. ஒரு பெயின் பாயிண்டாக இன்னைக்கு மாறி இருக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு. இனி வரக்கூடிய நாட்களில் ஸ்மால் அண்ட் மிட் கேப் உடைய நிலை என்னவா இருக்கும்? இல்லை சார், இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, யார் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண வந்தாலும் நாங்கள் என்ன மாதிரி நீங்கள் இன்டர்வியூ பண்ணக்கூடிய எல்லாருமே மினிமம் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குன்னா 3 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணதுன்னா வாங்க அப்படின்னு சொல்கிறமே வழியாக யாரும் 1 இயருக்காக நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட் வாருங்கன்னு யாருமே சொல்கிறதில்ல. இது நம்பர் 1.
ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் வரதுக்கு முன்னாடி நான் எடுத்துகிட்டு வந்தேன், அதையும் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் காமிங்க. அதாவது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், இந்த 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபண்டையும் லாஸ்ட் 1 இயரோட பெர்ஃபார்மன்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதில் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் 3 கேப்லையும் ஹையஸ்ட் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 10% பாசிட்டிவில் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா மார்க்கெட் நெகட்டிவ் இருக்குன்னு சொன்னதில், ஒரு 5-6 ஃபண்டுக்கு மேலே 10%, அதாவது மேக்ஸிமம் 10% கொடுத்துருக்கு. 0லேருந்து 10% கொடுத்துருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ஃபண்டு இருக்குது. அதுக்கப்புறம் 0லேருந்து -8, 10 வரையும் கொடுத்துருக்கிறது ஒரு 20 ஃபண்டு அந்த மாதிரி இருக்குது. இது வந்து 1 இயருக்கான வியூ. இதே இதை நான் 2 வருஷம் பார்க்குறேன்னு வச்சுங்களேன், அது எல்லாமே 20% இருக்குது. 3 வருஷம் பார்க்குறேன்னா அது வந்து 30% இருக்குது. 5 வருஷம் பிகாஸ் கோவிட் லோ அப்படிங்கிறதுனால 30% ரிட்டர்ன் இருக்குது. 7 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், இது எல்லாத்துலேயுமே பார்த்தா 12-13%லேருந்து 15% வரையும் அதில் ரிட்டர்ன் இருக்குது. அப்போ 1 இயர் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே அக்ரி பண்ணிக்கிறது. பட் இந்த 1 இயர் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ்லேயே 2-3 எல்லாமே அட்ராக்டிவாக இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சில பேர் வந்து இல்லை இப்போ லார்ஜ் கேப் வேல்யூவேஷன், லார்ஜ் கேப் வேல்யூவேஷன் இஸ் பெட்டர் தென் த மிட் அண்ட் ஸ்மால் கேப் வேல்யூவேஷன், நோ டவுட். ஸ்மால் அண்ட் மிட் கேப் பொறுத்தவரையில் ரெண்டுமே வந்து ஓவர் வேல்யூடாக இருக்கு. அதனால தான் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டை விட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தவறுதலான புரிதல். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அவங்க வந்து ஸ்மால் கேப், மிட் கேப்லேயே ஸ்மால் கேப்பில் சுத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டாங்க, மிட் கேப்பில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எஃப்ஐஐ போகிறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா, நம்மளுடைய ருப்பி வந்து என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, நம்மளுடைய ருப்பி வந்து வீக் ஆகிட்டே இருக்குது. அதனால வந்து என்ன ஆச்சு அப்படின்னதுன்னா, அவங்க இன்றைக்கி பணத்தை போட்டுட்டு நாளைக்கு எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு என்ன ஆகிடுது, தெர் இஸ் அ லாஸ் இன் த கரன்சி. அதே சமயத்தில் அவங்களுடைய மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸுடைய பாண்ட் மார்க்கெட்டில் 4% வரையும் ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ 4% சேஃபாக கிடைக்குது. அதுக்கப்புறம் கரன்சியில் ஒரு 4%னா கிட்டத்தட்ட 8% நம்ம ஊர்லேயே இருக்குங்கிறது அட்ராக்டிவாக இருக்குது. இதுக்காக தான் அவங்க போகிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது பேசுகிறவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் எல்லாம் பேசுகிறாங்க. நான் வந்து இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 2015லேருந்து 2025 வரையும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 2 வருஷம் மட்டும்தான் எஃப்ஐஐ பாசிட்டிவ். ஒரு வருஷம் 64,000 கோடி வாங்கியிருக்காங்க, இன்னொரு இதில் 35,000 கோடி, கிட்டத்தட்ட 1,00,000 கோடி தான் வந்து லாஸ்ட்டு 10 வருஷத்தில் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே மார்க்கெட்டில் இருக்குது, அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டில். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா 2024 மட்டும் 3,00,000 கோடி வெளில போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து 4 மாதம் கூட ஆகலை, 3 மாதம் தான் இருக்குது. இப்போயே ஆல்ரெடி ஒரு 1.25 lakhs crore வந்து ஆல்ரெடி போயிருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லாஸ்ட்டு 10 வருஷமாகவே ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இஸ் நாட் இன்வெஸ்டிங் இன் இந்தியா, ஆர் இந்தியா இஸ் நாட் ஒரு நல்ல ஒரு டெஸ்டினேஷனாக அவங்க கருதலை. பட் லாஸ்ட்டு 10 வருஷத்தில் நிறைய ஃபண்டு 15% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னதுன்னா, நமக்கு ரிட்டனுக்கு வந்து எஃப்ஐஐ இருந்தால் மட்டும்தான் ரிட்டர்ன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கிடையாது. டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரே தே ஆர் பிளேயிங் எ வெரி பிக் ரோல். அதுதான் வந்து இதில் காமிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ அதனால் இவங்க எஃப்ஐஐ போனாங்க, அது ஸ்மால் கேப்னாலலாம் கிடையாது. நம்ம இந்த டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் தான் இதை வந்து பாதுகாக்கிறது. அதனால் என்னை பொறுத்த வரையும் ஈவன் நீங்கள் எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி தேர் ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். இன்றைக்கி ஒருத்தர் பில்ட் பண்ணுறாங்க, சார் நான் வந்து இன்றைக்கி தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு வாலட்டிலிட்டியை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் கழித்து தான் அதோடைய ரிட்டனை பார்க்க போகிறேன் அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டில் ஸ்மால் அண்ட் மிட் கேப் இஸ் மோர் அட்ராக்டிவ் இன் 3 to 5 years தென் த லார்ஜ் கேப். இப்போ குளோபலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு அன்சர்டனிட்டி அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ண முடியுது. இந்த நேரத்தில் வந்து நம்ம செக்டரல் ஃபண்ட்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாமா அப்படின்ற கேள்வியும் நிறைய பேருக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, க்ரீன் எனர்ஜியை பற்றி பேசுகிறாங்க, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி இன்னைக்கு ஒரு பெரிய டாக் அப்படின்றது குளோபலாகவே இருக்குது. அப்படின்றப்ப இந்த மாதிரியான செக்டர் ஓரியன்டான ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல சஜஷனாக இருக்குமா? சரி, இப்போ செக்டோரல் ஃபண்ட் எடுத்திங்கன்னு வச்சுங்களேன், செக்டோரல் ஃபண்டில் வந்து நார்மலாக எந்த இன்வெஸ்டருமே ஒரு 10% மேலே செக்டோரலில் வந்து போக மாட்டாங்க. ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒருத்தர் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நார்மலாக 10 அல்லது 15% மேலே செக்டோரல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செக்டோரல் ஃபண்ட் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் பீரியடில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வராங்க. இப்போ 90% ஆஃப் த மணி
லெட்டஸ் அஸ்யூம் 15% ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா 90 × 15 அது வந்து 13% ரிட்டர்ன். இந்த 10% வந்து 15க்கு பதிலாக 30% ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த 10%க்கு 30ன்னா அங்கே 2 பாயிண்ட்டு வந்து கூட வரப்போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் 15% இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15.5% அவ்வளவுதான் வந்து ஓவரால் ரிட்டர்னே வந்து கிடைக்கிது. அதனால அதோடு இல்லாமல் செக்டர் ஃபண்டில் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு செக்டார் வந்து ஒரு 3 மாதம் பயங்கரமாக போகுது, ஐயோ அது பயங்கரமாக போகுது, நீங்கள் வந்தீங்கன்னா அடுத்த 3 மாதம் இந்த இது ஒன்றா கீழே போகுது இல்லை அப்படியே இருக்குது, அடுத்த செக்டர் வந்து ஓடுது. இது வந்து செக்டர் ரொட்டேஷன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த செக்டர் ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கிறதுனால அங்கே பெரிய இது கிடையாது. ஸோ செக்டரில் வரணும் அப்படின்னதுன்னா என்ட்ரி நீங்கள் பார்த்துக்கணும், எக்ஸிட் பார்த்துக்கணும். அது வந்து நார்மலாக இட் இஸ் நாட் ஈஸி. ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா செக்டர் வந்து நான் ஜென்ரலாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் சில பேர் வந்து சார் நான் வந்து ஐடியில் இருக்கேன், அல்லது நான் எஃப்எம்சிஜியில் இருக்கேன், அல்லது நான் ஃபார்மாவில் இருக்கேன், இப்போ அது கொஞ்சம் நல்லா இருக்கும், எனக்கு அதை பற்றிலாம் தெரியும் அப்படின்னா வேணால் கொடுப்போம் வழியே. இந்த 1% இந்த 15 கிடைக்கிறதுக்கு பதிலாக ஒரு 16% கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக 1%க்காக நம்ம வந்து செக்டரில் போகணுங்கிற நெசசிட்டி கிடையாது. இப்போ ஒரு நியூ இன்வெஸ்டர் வந்து வெல்த் கிரியேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ அவருக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த சூழ்நிலையை அவர் எப்படி பயன்படுத்தி? அதான் சார், ஏதாவது மார்க்கெட்டுக்கு வந்து மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் சூட்டபிள் ப்ரொவைடட் நீங்கள் எப்போ அறுவடை பண்ண போகிறீங்க. நான் இன்றைக்கி ஒரு விதைக்கிறேன், எப்போ எப்போ அந்த பணத்தை நான் எடுக்க போகிறேன். இப்போ ஒருத்தர் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறாரு, சார் எனக்கு 1 இயரில் வேணும், 2 இயர்ஸில் வேணும் அப்படின்னதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. 3 வருஷத்தில் வேணும், எனக்கு 5 வருஷத்தில் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னதுன்னா கண்டிப்பாக இது நல்ல டைம். எதனால நல்ல டைம் அப்படின்னு சொன்னேன்னா, நான் முன்னாடியே ஆரம்பத்திலே சொன்னேன், லார்ஜ் கேப் வந்து ஒரு 14% இருக்குது, மிட் கேப் 20% இருக்குது, ஸ்மால் கேப் 23%. இப்போ 23%, ஸோ ஃபண்டு லெவலில் ஒரு 20% டவுனில் இருக்குன்னா டு ரீச் இட்ஸ் ஓன், அதாவது ப்ரீவியஸ் லெவலுக்கே 25% போனால் தான் ப்ரீவியஸ் லெவலுக்கே போக முடியும். புரியுதுங்களா? அதனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிஸ்கவுண்ட்டில் 20% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குதுன்னா இது வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாம், ப்ரொவைடட் இஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசன் இஸ் 3+ இயர்ஸ். இப்போ நான் எடுக்கக்கூடிய எல்லா இன்டர்வியூஸ்லையும் இந்த கேள்வியை எல்லா கெஸ்ட்டையுமே நான் கேட்குறேன், உங்கள்கிட்டையும் அதே மாதிரி கேட்குறேன். இப்போ வந்து எஸ்ஐபி பண்ணக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னா, ஒரு அன்சர்டைனான ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து நம்ம இருந்துகிட்ருக்கோம். இந்த அன்சர்டனான டைமில் வந்து நம்ம எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுமா இல்லை ஸ்டாப் பண்ணுமா? ஒருவேளை நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா அதில் என்ன கெயின் எனக்கு இருக்கும் அப்படின்ற கேள்வியை கேட்குறாங்க. சரி, இப்போ என்னென்னா ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன வேணாலும் பேசலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ன அது ஒருத்தர் வந்து எஸ்ஐபியில் பணம் போட்டுகிட்டே வராரு, லெட்டஸ் அஸ்யூம் 10,000 ரூபா பணம் போட்டுட்ருக்காரு, லாஸ்ட் 1 இயராக போட்டிருக்காரு. லாஸ்ட் 1 இயராக அவர் போட்ட தொகை வந்து 1,20,000 ரூபா. இப்போ அதோடைய வேல்யூ 1,10,000 1,05,000 அதுதான் வந்து இருக்குது. ஸோ இப்போ அவருடைய பார்வையில் என்ன அப்படின்னதுன்னா, நான் பணம் போட்டுகிட்டே இருக்கேன், 1,20 போட்டேன், இது 1,10 தான் இருக்குது. எந்த தைரியத்தில் நான் திருப்பி இன்னொரு 1,20 போடுவேன்? திருப்பி அடுத்த 1,20 போடும்போது அது 2,40 போடும்போது அது 2 தான் இருக்குது, 2,10னா யாராவது ஒருத்தர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இறங்கிட்டே இருக்குது, அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இது வந்து ஒரு லாஜிக்கல் கொஷின். பட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா, இந்த மாதிரி இறங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, வி ஆர் பையிங் மோர் யூனிட்ஸ். 10 ரூபாய்க்கு வாங்கினேன், அப்புறம் 9.75க்கு வாங்கினேன், 9.60க்கு வாங்கினேன், 9.50. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஐ எம் அக்யூமுலேட்டிங் மோர் யூனிட்ஸ் ஃபார் 1 இயருக்கு முன்னாடி இருந்த விலைக்கே இன்றைக்கும் கிடைக்குது. பட் ஒரே ஒரு விஷயம், இங்கே இருக்கிறது நாளைக்கு மேலே போகுமா போகாதா? எங்களை பொறுத்த வரையும் கண்டிப்பாக அதிகமாக மேலே போகுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. உங்களுக்கும் இருக்குது, ஆனால் என்னென்னா உங்களுக்கு தைரியம் இல்லை. அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். அப்போ லோ லெவலில் நீங்கள் வந்து யூனிட் அக்யூமுலேட் பண்ணிவிட்டு நாளைக்கு மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணுறோம். இதே ஒரு தங்கம் இறங்கினதுன்னா என்ன நினைக்கிறாங்க, 8,000 இருந்த தங்கம் இன்றைக்கி 7,500க்கு வந்துருச்சு, அப்போ நான் வாங்கினேன்னா நான் இன்னும் கொஞ்சம் தங்க நகை வாங்கிக்கலாம். எப்படி இருந்தாலும் தங்கம் வந்து ஒரு காலத்தில் மேலே போகுது. ஸோ வென் யூ ஆர் அப்ளைங் சம் லாஜிக் ஃபார் கோல்டு, ஏன் இந்த லாஜிக் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எமோஷ்னலாக நீங்கள் அணுகிறீங்க. இதை வந்து அது இறங்குறதுங்கிறத வேல்யூ பார்த்து பண்ணுறதுனால தான் அது இருக்குது. ஸோ டெஃபினட்டாக எஸ்ஐபியை வந்து ஸ்டாப் பண்ணவே கூடாது. நான் நிறைய இடத்துல காமிச்சிருக்கேன், 1 இயர் எஸ்ஐபி நெகட்டிவாக இருக்குது, 2 இயர்ஸ் எஸ்ஐபி நெகட்டிவாக இருந்தாலும் 3rd இயர் 4th இயர், பிகாஸ் என்ன ஆச்சுன்னா, இப்போ 2 இயர் எஸ்ஐபி நெகட்டிவ்னு வச்சுங்களேன், அப்போ 10,000ங்கிறது வந்து 2 வருஷத்துக்கு 2.4 lakhs லம்சம் மாதிரி ஆக்ட் ஆகுது. இங்கேருந்து ஒரு 20% மூவ் ஆகுதுன்னா என்டையர் 2.4 lakhsக்கும் அந்த லிஃப்ட் கிடைக்குது.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த லாஸ் எல்லாம் கவர் ஆகிடும். இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, என்னுடைய அசட் அலோகேஷனை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட்டான டைமா? உதாரணத்துக்கு வந்து நான் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து பெரிய அளவுக்கு எனக்கு லாஸ்ட் 7-8 மந்த்ஸாக வந்து எனக்கு ரிட்டர்ன்ஸ் தரலை, ஒரு பெயின் பாயிண்டாக மாறிட்டு இருக்கு. அப்போ நிறைய பேர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க, ஆல்டர்னேட்டிவாக என்னன்னா, ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயோ ஒரு லார்ஜ் ஃபண்ட்லேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரியான சஜஷன்ஸ்லாம் கேட்டு நான் வந்து ஆல்ட்ரேட் பண்ணலாமா? இல்லை சார், அதான் சொல்லேன், திருப்பி நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது என்னைக்கு நம்ம அதோடைய ரிட்டர்ன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரிட்டர்ன் வந்து எனக்கு 3 years 5 years அப்படின்னு பார்த்தோன்னா எது இன்னைக்கு அட்ராக்டிவ்ங்கிறது இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. எது வந்து லாங் டேர்மில் பலன் கொடுக்கும் அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ லார்ஜ் கேப்பை பற்றி பேசணும் அப்படின்னதுன்னா, இப்போ எல்லாரும் என்னத்தை பற்றி பேசுகிறாங்க, லார்ஜ் கேப்பு, இண்டெக்ஸ் ஃபண்டு, இது எல்லாம் சேஃபான ஆப்ஷன். ஆனால் எதில் வந்து அன்சர்டனிட்டி இருந்தாலும் எதில் வந்து அதிக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அது மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் இருக்குது. இப்போ என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்க, என்ன மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லார்ஜ் கேப் தான் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 2 விஷயம்தான். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, அவங்க நீங்கள் பர்சனலாக கேட்டு பாருங்கள், அவங்க ஏதாவது மிட் அண்ட் ஸ்மாலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். ரொம்ப கம்மியாக பண்ணியிருப்பாங்க அல்லது பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அவங்க தானே பண்ணலை அப்படிங்கிறதுனால வேறு யாருக்கும் அதை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல் அலாங் ஐம் புட்டிங் ஒன்லி மணி இன் த ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் தான் பண்ணுறேன். என்னுடைய கிளைண்ட்டுக்கும் அதுதான் போட்டுட்ருக்கோம். அப்போ நாங்கள் என்ன சொல்லணும்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் டேர்மில் இந்த ஃபால் இருக்கும், பட் லாங் டேர்மில் வந்து நல்ல கெயின் இருக்குது அப்படிங்கிறதுனால அது பண்ணுறாங்க. இதை பொறுத்தவரையும் எவ்வளவு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த டேட்டாவெல்லாம் எவ்வளோ தூரம் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுல தான் வந்து ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் வேறுபடும். ட்ரம்ப்புடைய டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு பார்த்தோம்னா தங்கத்தினுடைய விலை வந்து குறைஞ்சிருக்கதை பார்க்க முடியுது. நேற்று வந்து ஓரளவு கொஞ்சம் அதோடைய விலை வந்து உயர்ந்ததை பார்த்தோம். பட் பொதுவாக வந்து குறையிறதுக்கான சூழல் தான் இருக்குது அப்படின்னு எல்லாரும் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. அட்சய திருதி வேற April 30th வரப்போகுது. அப்போ இனி வரக்கூடிய நாட்களில் வந்து தங்கத்தினுடைய விலை வந்து குறையும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ தங்கம் வந்து லாஸ்ட் 1 year தங்கத்துடைய ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 24%. அதாவது இன்னைக்கு April 10, 2025, நீங்கள் April 11, 2024 இந்த ஒரு 1 year பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 24% வந்து தங்கம் கொடுத்துருக்கு லாஸ்ட் இயர். ஓகேங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், இந்த லாஸ்ட்டு 10 வருஷமாக 2015லேருந்து ஒவ்வொரு வருஷமும் அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அடுத்த அக்ஷய திருதிக்கு என்ன ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தோன்னா, லாஸ்ட்டு 10 வருஷத்தில் 3 வருஷம் நெகட்டிவ் ரிட்டர்ன், 2 வருஷம் 7% கொடுத்துருக்கு, 4 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-16% கொடுத்துருக்கு, ஒரே ஒரு தடவை 50% கொடுத்துருக்கு. அது எந்த 50%னா கோவிட் போது வந்து பார்த்தோன்னா சேஃப்டி அப்படிங்கிறதுனால கோவிட்ல மட்டும்தான் அந்த ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, இங்கேருந்து என்னுடைய ரீடிங் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, இப்போ லாஸ்ட் 1 year 24, சில பேர் என்ன நினைப்பாங்க, லாஸ்ட் 1 yearல 24 கிடைச்சிருக்கு, 24 கிடைக்கலனாலும் 12ஆவது கிடைக்காதா அப்படின்ட்டு நிறைய பேர் வருவாங்க. 12ம் கிடைக்காது. என்னை பொறுத்த வரையும் இங்கேருந்து நெக்ஸ்ட் 1 yearல 10% கிடைச்சதுன்னா நான் வந்து ஆச்சரியப்படுவேன். இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு தங்க முதலீட்டாளர் கிடையாது, நான் வந்து ஒரு கோல்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸஸ்க்காக வாங்கலை. இப்போ ஒரு செய்முறை இது மாதிரியான கலாச்சாரம்லாம் இருக்குல்ல, இப்போ அது மாதிரியான ஒரு கமிட்மெண்ட்டுக்கோ இல்லை வந்து குடும்பத்தில் ஒரு தேவைக்காகவோ நான் வந்து தங்கத்தை வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இனி வரக்கூடிய நாட்களில் தங்கத்தினுடைய விலை குறையுமா இல்லை கூடுமா? இல்லை, வரக்கூடிய நேரம்னா இப்போ ஒரு 10 days 15 days அல்லது 1 monthல குறையுமா கூடுமாங்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட். அது வந்து சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது இப்போ 8500 ரூபாய் இருக்கக்கூடியது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 8250 ரூபா இருந்தது. ஸோ ஒரு 8000 வரையும் ஒரு இந்த மந்த் எண்டுக்குள்ளே வரதுக்கு சான்சஸ் நிறைய. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து 1 மாதம் வரையும் வெயிட் பண்ணலாம். அப்படியே இல்லைன்னா கூட இன்றைக்கி இருக்கிறத விட பெருசாக ஏறாது. 2 things பார்க்கலாம். இன்றைக்கி 8500 ரூபா இருக்குது சார், இன்றைக்கி நான் இது வந்து 8500லேருந்து மேலே போகுமானா மேலே போகிறதுக்கான சான்சஸ் கம்மி. 500 ரூபா கீழே வருமானா வரலாம். அப்படி இல்லைன்னா கூட ஒரு 200 100 வந்ததுன்னா கூட ஸ்டில் யூ ஆர் மேக்கிங் ஒரு 100-200 ரூபா டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிது இல்லையா, அது மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரையும் இப்போ இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் April 27-28 தேதிக்கிட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா பெட்டர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.